தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 118வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் என் பலமும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான சந்தோஷமும் வெற்றியும் தைரியமும் உங்களுக்கு தேவையாக இருக்குதா? அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து சிந்திச்சிட்ருக்கீங்க? ஒரு மதிப்பீடு செஞ்சு பாருங்கள். நான் ஒரு சராசரி மனுஷன், ஏற்கனவே என்னுடைய எல்லைகளை நான் அடைஞ்சிட்டேன், நிறைய நல்ல வாய்ப்புகளை நான் தவற விட்டுட்டேன், இனி எனக்கு என்ன இருக்குது? இப்படி இதை மாதிரி காரியங்களையே சிந்திச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சிந்தையே உங்களை பின்னுக்கு இழுத்துரும். மாறாக ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் எழுந்திருக்கும் போது நம்பிக்கை மற்றும் வெற்றியின் எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க. வெற்றியின் சிந்தையில் உறுதியாய் தரித்து நெல்லுங்க. நம்முடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே நாம் மாறுவோம் அப்படின்னு வேதாகமும் நமக்கு சொல்லுது. வெற்றி, சந்தோஷம், சமாதானத்தின் சிந்தைகளையே நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். உங்களை சுற்றி இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் இயேசுவுக்குள்ள ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருப்பவர் பெரியவர்ங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்குள் ஜீவிப்பவர் பெரியவர். தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா யார் உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியும்? நீங்கள் கிறிஸ்துவின் மூலம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. ஆகையால் உங்களுடைய மனதை வெற்றியின் மீது பதியுங்க. உங்களுக்குன்னு அவர் முன் குறித்து வைத்திருக்கிற சம்பூர்ணமான வாழ்க்கையை நோக்கி முன்னேறி செல்லுங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் எங்களையும் அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசியிருக்கிறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசப்படும் போதே ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்மையால் நிரப்ப போறீங்க ஏசப்பா, வெற்றியை கொடுக்க போறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறாங்களோ அதில் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியை கொடுக்க போறீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு புதிய நாளை அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஈவாக கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு நன்றி. வெற்றியின் சிந்தையோடு ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போதும் இந்த பிள்ளைகள் வாழும்படி தீர்மானிக்கணும் ஏசப்பா. நன்மையானவைகளை நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்களுக்குன்னு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மையானவைகளே நாங்கள் சிந்திக்க போகிறோம்ப்பா. அமேன். எங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தயவின் மீது எங்கள் கவனத்தை நாங்கள் செலுத்த போகிறோம்ப்பா. அமேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதை நினைப்பூட்டட்டும் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நோடி ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. அமேன். அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க. அடுக்கடுக்காக தோல்வியை சந்தித்து அவங்களுடைய மன விருப்பத்தின்படி எதுவுமே நடக்காமல் எல்லா காரியங்களும் மாற்றி நடந்ததுனால சோர்வுக்குள்ளாகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அமேன். இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை இந்த பிள்ளைகள் கண்கள் காண வைங்க ஏசப்பா. அதற்கு நேராக தான் நீங்கள் இந்த வாழ்க்கையை நகர்த்துறீங்கிற ஒரு புரிதல் வரணும் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களும் இப்பொழுது திறக்கப்படணும் ஏசப்பா. ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டட்டும் ஏசப்பா. தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறாருங்கிற நினைப்பு எப்பவும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஏசப்பா. சின்ன பிரச்சனைகளை பார்த்தா ஐயோ அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதிலேருந்து நான் தப்பிச்சுக்கிட மாட்டேன், என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்பா புலம்பி அழுது கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அமேன். அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கீங்க, எங்களை நேசிக்கிறீங்க. அதனால் அப்பா எல்லா பிரச்சனைகள்லேருந்து எங்களை தப்பு வைக்கிறீங்கப்பா. இன்றைக்கு கூட ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து அழுதுகிட்டே என்னோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்க ஏசப்பா. உடைய கரங்களை நீட்டி அப்பா இந்த பிள்ளைகளுடைய கண்களை இப்பொழுது துடைத்தரலுங்க ஏசப்பா.
ஆறுதலாக நீங்கள் இருக்க போகிறீங்க ஏசப்பா. தேற்றரவாளன் இந்த பிள்ளைகளை தேற்றட்டும் ஏசப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எதை குறித்து பயப்படுறாங்களோ அந்த காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளின் நினைவுகள் இப்பொழுது மாற்றப்படணும் ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு தேவன் உயர்த்த போகிறாருங்கிறத இந்த பிள்ளைகள் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கணும்ப்பா. அமேன். அப்பா, விசுவாசத்தினால் நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. அமேன். கண்களினால் பார்ப்பதை நம்பாதபடிக்கு விசுவாசத்தினால் தேவன் நம்மளை எவ்வளவு உயர்த்த போகிறாருங்கிறத உறுதியாய் நம்பும்படிக்கு இந்த பிள்ளைகளுடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்படணும் ஏசப்பா. யோசேப்பு அத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் அவனுடைய மனம் தேவன் கொடுத்த தரிசனத்தின் மேல இருந்துச்சு. அதில் எல்லாற்றுக்கும் மேலான அதிகாரியாக தேவன் உயர்த்த போகிறாருங்கிறத உறுதியாய் நம்பி கொண்டிருந்தான். ஆமேன். அதனால தான் அவன் கண்களில் பார்த்து வாழாம தேவனை விசுவாசித்து வாழ்ந்தான். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போ அவங்க வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற பிரச்சனையை பெருசாக யோசிக்காம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் பற்றுதலாய் அதை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது மாற்றப்படணும் ஏசப்பா. நினைவுகள் எல்லாம் அப்பா அடுத்த லெவலுக்கு நீங்கள் இந்த பிள்ளைகளை உயர்த்த போகிறீங்கிற சிந்தனைகளாக மாற்றப்படணும் ஏசப்பா. இவர்கள் நினைவுகளின் படியே அப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துவீங்கிறது அது நிச்சயமான உண்மை ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. கண்ணீர்கள் மாற்றப்படணும் ஏசப்பா. எத்தனை வகையான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்களோ அதற்கு ஈடான சந்தோஷத்தை கொடுங்கப்பா. துக்கங்கள் அத்தனையும் சந்தோஷமாக மாற்றப்படுவதாக இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கட்டும் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாம் வச்சிருந்து விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.